கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல, கரப்ஷன இந்த ஆட்சியில வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஆய்வுக்காக சென்ற சரவணன். எந்த சரவணன்னா, இந்த கூட்டு பாலியல் உள்ளுறவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டு சரவணன் இருக்கார்ல, அவரு திடீர் ஆய்வுக்கு புறப்பட்டாப்புல. கடந்த ஆட்சியில எவ்வளோ ஊழல்கள் தெரியுமா? அப்படின்னு. ஒரு லாரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த லாரிய மறைச்சு, இது என்னது டயர் இப்படி தேய்ஞ்சிருக்கு? இது என்ன டயர்ல சாணி ஒட்டியிருக்கு? இது என்ன டயர்ல மண்ணுலாம் ஒட்டியிருக்கு? ஓ! இது என்ன சைலன்சரா? அது என்ன புகை வருது அங்கேருந்து? அது என்ன உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கு? இது என்ன ரவுண்டா ஸ்டேரிங்கா? அது என்ன ரவுண்டா இருக்கு? ஏன் கட்டமாலாம் வைக்க மாட்டீங்களா? இதுதான் இந்த ஆட்சியினுடைய பெரிய பாருங்க திமுக ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு பாருங்க. இது ரவுண்டாவே தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது ரவுண்டா இல்லாம ஒரு சின்னமா கட்டமா வச்சாக்கா இது எவ்வளவு நமக்கு சேமிப்பாகும்? இது கூட தெரியாம இத்தனை வருஷமா அந்த வண்டிய வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஏஜென்சிஸ் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்றாப்ல. ஃபோன் பண்ணி என்ன டயர் இப்படி இருக்கு? சைலன்சர் இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரு சரியா தான் பதில் சொல்லிட்டு வந்தாப்ல. அப்புறம் நீங்க யாருங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னோனே, நான் எம்எல்ஏன்னு சொன்னோனே என்ன கோவத்துல இருந்தாப்புல நமக்கு தெரியல. படார்னு யோ உனக்கெல்லாம் என்ன இலவு தெரியும் முதல்ல? முதல்ல மூடிட்டு ஃபோன வையின்னு பட்டார்ன்னு ஃபோன வச்சுட்டாப்புல. இந்த வீடியோ கட்டு பயங்கர வைரல் ஆயிருச்சு. இவரு ரீல்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப கெத்தா அந்த அம்மா உணவகத்துல போயிட்டு இவங்க வாங்கிட்டு போன தோசைய தனியா ஓப்பன் பண்ணி வச்சு, அதுல சாம்பார் ஊத்தி திம்பாங்கல்ல. அம்மா உணவகத்த நாங்க ஆய்வு செய்ய வந்தோம். நாங்க வந்து மருத்துவமனைய ஆய்வு செய்ய வந்தோம். கலெக்டர் ஆஃபீஸ நாங்க ஆய்வு செய்ய போனோம் அப்படின்னு போவாங்கல்ல. அந்த மாரி இப்ப கெத்த காமிக்கலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெக்கார்ட் பண்ணத அப்படியே போட்டு விட்டாங்க. இப்போ ஊர் முழுக்க சின்னாபண்ணப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு நிற்கிறாப்புல நமது பாலியல் வழக்கில் கூட்டு பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டு சரவணன் அவர்கள். இந்த அசிங்கம் தேவையா? ஓ அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யாரு இது வண்டி ஓனரா யாரு இது? இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? இந்த அக்யூஸ்டு சரவணன் யாருன்னு தேடும் பொழுது இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைச்சிச்சு. ஏகப்பட்ட பிராடத்தனமான வேலைகளா, 420 வேலைகளா, லாட்ரி விற்கிறது, இப்படி ஏகப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான, சட்டத்துக்கு புறம்பான பல வேலைகள் செஞ்சிருக்கிறாப்புல. முதல்ல அந்த ஆய்வுக்கு நம்ம போன மேட்டர் என்னன்னு பார்த்தும்போது என்னன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க. அந்த ரேஷன் கடைக்கு பொருளை ஏற்றிட்டு வந்துட்டு போகிற ஒரு லாரி, இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு பொருள் ஏற்றிட்டு போகிறதுக்கான அந்த லாரி இருக்குல்ல, அது கான்ட்ராக்டாக கொடுப்பாங்க. சில லாரி உரிமையாளர்கள் நிறைய லாரிகள் வச்சுருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரேஷன் பொருளுக்கு வந்து பொருளை கொண்டு போய் இறக்குறது, ஏற்றுறது, தூக்குறது, நிமித்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம லாரியில் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டாக அந்த லாரிகளை புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சில ஏஜென்சிஸ் மட்டும் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அவங்க லாரிகளை ரொம்ப பல்கான நம்பரில் லாரி வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கான்ட்ராக்ட் தான் லாரியை விடுவாங்க. அப்படி ஒரு லாரியை மறைச்சு கேட்கும் பொழுது தான் என்னது டயர் இப்படி இருக்குது, என்னது சைலன்சர்லேருந்து புகை வருது, என்னது சைலன்ஸுக்குள்ள கருப்பாக இருக்குது, இது என்ன பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, இது என்ன சீட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அங்கேருந்து ஒரு அந்த ஏஜென்சியோட ஓனர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. அவர் பேர் முத்துராஜ். அவர் பேசும்போது சொல்கிறாப்புல, அவர்கிட்ட கேட்குறாப்புல என்னங்க டயர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க டயர் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க வேலை நடக்குது இல்லைன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைங்க நாங்கள் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கனாக்கா இந்த மாதிரி டயர் வச்சுருந்தாக்கா நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்றாப்புல. அவர் கேட்குறாப்புல, ஏங்க டயர் ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா ஸ்டெப்னு இருக்குங்க, அதை போட்டு ஓட்டிப்பாங்க. நீங்கள் கொண்டு போய் இறக்குற பொருளில் ஏதாவது சேதாரமாயிருக்கா, மூட்டைகளில் ஏதாவது சேதாரமாயிருக்கா, அதில் ஷார்ட்டேஜ் எதுவும் இருக்கா, அல்ல பொருளில் வந்து நீங்கள் ஏற்றி விட்ட பொருள் ஒன்று, இவங்க கொண்டு போய் இறக்குன பொருள் வேறு தரம் குறைந்த பொருளை இறக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தாக்கா சொல்லுங்கள். அதுக்கு பேர் தான் ஆய்வு. அப்படி தான் ஆய்வுகள் செய்யணும். வர்ற வண்டியில் காற்று எவ்வளோ இருக்குது, பாயிண்ட் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, டயர் எப்படி இருக்குது, டயரில் சாணி இனி ஒட்டியிருக்கா இல்லையா, அல்லது மண் ஒட்டியிருக்கா, அல்லது ஏதாவது ஆணி இனி குத்தியிருக்கா, அல்லது சைலன்சர் சரி இருக்கா, சீட்டு சரி இருக்கான்னு பார்க்குறது உங்களுடைய வேலை இல்லை. நீங்கள் வேணாக்கா வண்டியில் டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இன்சூரன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கா, அப்புறம் செக்கிங்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கா, எஃப்சி கரெக்டாக விட்டு வாங்கியிருக்கோமா இல்லையா, எஃப்சி இருக்கா இல்லையா, வண்டிக்கு புக் இருக்கா இல்லையா, ஆர்சி புக் இருக்கா இல்லையா, டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்காரா இல்லையா, டிரைவருக்கு பிடிக்காம வண்டியை ஓட்டுறதா, வேணும்னா இதை வேணால் நீங்கள் செக் பண்ணுங்கள். வண்டிக்குள்ளே வந்து அதுக்கு நாங்கள் எஃப்சி பண்ணிப்போம். அப்போ எஃப்சியை வாங்கி நீங்கள் பாருங்கள் சரியாக இருக்கா இல்லையான்னு. இந்த அரசாங்கம் தான் எஃப்சி பண்ணி எஃப்சி கொடுக்குது. அப்போ எஃப்சி கொடுக்கும் பொழுது வண்டி ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இந்த வண்டியை வந்து சாலைகளில் ஓடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் அதுக்கு எஃப்சி போட்டு அந்த அனுமதியை கொடுக்குறாங்க.
அதையும் தாண்டி நான் வந்து டயரில் காத்திருக்கா, டயர் எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, குளத்துல தண்ணி ஓரமாக லாரி நிற்கலாமா, குளத்துல எப்படி இருக்குது அப்படின்ற ஆய்வுகள்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி முத்துராஜ் அவர்கள் என்ன கோபமாக இருந்தாப்புலாம் தெரியல. எம்எல்ஏன்னு சொன்னோடனே வந்தது பாருங்க அவருக்கு கோபம். இந்த அசிங்கம் தேவையான்னு கேட்குறேன். எம்எல்ஏன்னு சொன்னோடனே பயந்துருவாப்பிலையும் அவர். நான் எம்எல்ஏ, திருவைகுண்டம் எம்எல்ஏ தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே சரிங்க இருக்கட்டும், இப்போதுக்கு என்னங்கிறாப்புல அவர். இப்போ இருக்கட்டும், இப்போ என்ன இப்போ டயர் ஆய்வு பண்ணுறது அவங்க வேலையா? உங்களுக்கு வேலையே தெரியல. நான் டிரைவர் தெரியுமா, இருந்துட்டு போங்க. டிரைவராக இருந்தால் எங்களுக்கு என்ன வந்துருச்சு, வேற ஏதாவது குற்றம் குறையா இருந்தால் சொல்லுங்க. உங்களுக்கு பேசவும் தெரில, உங்களுக்கு ஆய்வு பண்ணவும் தெரில, நான் ஃபோனை வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாப்புல. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். எனக்கா இந்த ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறது, ஸ்கூலில் போயிட்டு அங்கே உள்ள ஆசிரியர்களை வேலை செய்ய வர்றதில்ல, அப்புறம் அங்கே படிக்கிற மாணவர்களை வந்து குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தி அவங்கள வந்து இழிவு செய்து உடனே ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது. அப்புறம் எங்கேயாவது அம்மா உணவகத்தில் இவங்க பார்சல் வாங்கிட்டு போன தோசையை கொண்டு போய் பிரித்து வச்சு அம்மா உணவகத்தை நாங்கள் ஆய்வு செய்ய வந்தோம். அப்புறம் மருத்துவர் அணியில் இருக்காங்களாம், அந்த அம்மா என்ன பண்ணுறது, பூரா ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு கிளம்பி போய் அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ அந்த அம்மா ஒரு பதில் கொடுத்துச்சு, இல்லை இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர் தான் எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொன்னுச்சுனாக்கா, நான் ஆய்வு செய்யவே போகலையே, நான் சும்மா ஜஸ்ட் நான் ஒரு பப்ளிக், நான் சும்மா ஹாஸ்பிட்டலில் போனேன். அப்போ இந்த அம்மா சொன்னது இல்லாமல் பொய் தானே. அப்போ இவங்க டீம் முழுக்க முழுக்க என்னன்னாக்கா வேலை செய்கிறத மாதிரி ரீல்ஸுகள் எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி ஆய்வுகள் செய்து இந்த அரசாங்கம்ங்கிற இந்த செக்டாரு, இந்த கவர்மெண்ட்டுங்கிற என்ஜின் வந்து சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது நாங்கள் எப்போவுமே செக்கிங் கண்டிஷன்லேயே இருப்போம், அதை வந்து நாங்கள் டெஸ்டிங் ப்ராசஸ்லேயே இருப்போம். ஒருவேளை அவங்க செய்யலைனாக்கா நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருப்போம், நீங்கள் கவலையே படாதுங்க, உங்களுடைய நண்பர்கள் நாங்கள் அப்படின்னு இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக தொடர்ந்து ஆய்வுகள் என்கிற பேரில் ரீல்ஸ் எடுத்து போடுற மோகம் இருக்குல்ல, அதுதான் நம்ம பாலியல் குற்றம், கூட்டு பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் சரவணன் அவர்களை இன்னைக்கு முட்டு சந்தில் கொண்டாந்து நிப்பாட்டிருக்கு. ஏப்பா சரவணா, ஊரில் உள்ள வண்டியெல்லாம் ஆய்வு பண்ணிய, உங்ககிட்ட உள்ள வண்டியை நீ முதல்ல ஆய்வு பண்ணியா? அவர் ஒரு அறக்கட்டளை ஒன்று வச்சிருக்காப்புல, அன்னை விஜி சரவணன் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காப்புல. அந்த அறக்கட்டளையில் ஒரு அமரர் ஊர்தி, அது வந்து சொர்க்க ரதம்னு போட்டிருக்காங்க அந்த வண்டியில், அது மேலே அது அமரர் ஊர்தி. இறந்து போயிட்டாங்கனாக்கா அவங்கள இதில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கான வாகன வசதி இருக்காது. அப்போ வாகன வசதியெல்லாம் ஏழைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி NGOs இல்லை அறக்கட்டளை வச்சுருப்பாங்க. அவங்க இதுக்கு இன்னும் 2-3 வண்டியை தனியாக வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டுச்சுனாக்கா ஆம்புலன்ஸ் கூட வச்சுருப்பாங்க, அந்த உதவிகள் செய்வாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. கொரோனா பீரியடில் கூட ஒரு நபர் வந்து இதே மாதிரி அனாதை பணமாக இறந்து போனவங்க, அல்லது கொரோனாவில் இறந்து போயிருப்பாங்க, பெத்த புள்ள கூட கிட்ட போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் கூட மருத்துவர்கள் கூட நெருங்கிறதுக்கு யோசிக்கிற அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு இஸ்லாமியர் இந்த மாதிரி கொரோனாவில் இறந்த நபர்களை வந்து இவரே எடுத்து கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் இவங்களே ஒரு டீமாக இருந்து ஒரு குழியை வெட்டி அவங்களை அடக்கம் செய்கிறதோ அல்லது இறுதிச்சடங்கு என்ன முறைகளில் பண்ணணுமோ, ஹிந்து முறைப்படியோ அல்லது இஸ்லாமிய முறைப்படியோ அல்லது கிறிஸ்துவ முறைப்படியோ தொடர்ந்து அந்த வேலையில் செஞ்சாங்க. மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவித்தா போவோம். அந்த நபருடைய பெயர் நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும், யாருன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பல வேலைகள் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு அறக்கட்டளை அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு 2 வண்டின்னு நினைக்கிறேன், அந்த இது ஆம்புலன்ஸ் வண்டி வச்சுருக்காப்புல. இந்த மாதிரி இறந்து போகிறவங்களை ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு வேளை அவங்கள்ட்ட பணம் காசு இல்லைனாக்கா இவங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. இவங்க அந்த பகுதியில் மட்டும், ஏன்னாக்கா திருவைகுண்டம் முழுக்க கிடையாது, ஏரல், அவர் தான் சொந்த ஊர்னு நினைக்கிறேன், அந்த ஏரல் பகுதியில் மட்டும் இந்த வேலையை செஞ்சுருக்காப்புல. அங்கே பணம் காசு இல்லாதவங்க இறந்து போயிட்டாங்கனாக்கா ஃபோன் அடிப்பாங்க, அதை கொண்டு போய் இறக்கி விட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போடுறது. அப்போ அந்த வண்டியோட நம்பர் பார்த்தோம்னாக்கா TN 76Y6253. அந்த ஆம்புலன்ஸ், அது அந்த சொர்க்கவாசல்னு அந்த ஆம்புலன்ஸ் கூட கிடையாது, அது கடைசியாக அந்த அமரர் ஊர்தின்னு சொல்லுவாங்களே, கடைசியாக கொண்டு போய் தகனம் பண்ணுறதுக்கு ஒரு வண்டியில் வச்சு கூட்டு போவாங்கல்ல, பணத்தை எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த வண்டி. சரி, இந்த ஊர் முழுக்க ஆய்வு செய்கிற நம்ம சரவணன் அவர்களுடைய வண்டி நம்பர் இது, அவருடைய அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய வண்டி. இப்போ இந்த நம்பரை எடுத்து போட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோம்னாக்கா என்ன ரிசல்ட் வருதுன்னா, இந்த நம்பரில் இயங்கக்கூடிய வண்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு வருது. அப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸோடைய வண்டியினுடைய நம்பரை இவர் வண்டிக்கு இந்த அமரர் ஊர்திக்கு யார் கொடுத்தது, இந்த சொர்க்கரதத்துக்கு யார் கொடுத்தது வண்டி நம்பரை? அது எப்படி ஒரே நம்பரை எக்ஸாக்டாக 2 வண்டி கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காப்புனாக்கா, ரொம்ப இந்த அறக்கட்டளைங்கிற பேரில் என்ன வச்சுருக்காங்கனாக்கா, எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ வந்து விஜய்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி எம்எல்ஏவுக்கு நிற்க போகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாப்புல முன்னாடியே நம்ம புசியானது மூலமாக. அதனால் என்ன பண்ணுறதா, மக்கள்கிட்ட ஏதோ ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறக்கட்டளைன்னு ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கியிருக்காப்புல. செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த திருட்டு வண்டின்னு சொல்லுவாங்க.
திருட்டு வண்டினாக்கா இந்த வண்டியை திருடுறதுக்குன்னு ஒரு பெரிய கேங் இருக்கும். இப்போ அந்த கேங் கிட்ட எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், அல்லது இந்த அமரர் ஊர்தி மாதிரியான செட்டப்புகள் வைக்கிறதுக்கு, அல்லது இந்த கடைசி இறுதி ஊர்வலம் செலுத்துறதுக்கு வண்டி ஒன்று செட்டப், அந்த மாதிரியான ஒரு வண்டி ஒன்று வேணும் அப்படின்னாக்கா அந்த டீம் என்ன பண்ணுனாக்கா வண்டியை ஆட்டையை போட்டு கொடுத்துரும். அப்போ திருட்டு வண்டி இது. அப்போ அது புது வண்டி வாங்கினீங்கனாக்கா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வருது அப்படின்னாக்கா, அதே செகண்ட்ஸில் வாங்கினீங்கனாக்கா ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் திருட்டு வண்டி வாங்கினீங்கனாக்கா ரொம்ப கம்மி, ஒரு 25,000 ரூபாயில் நீங்கள் வாங்கிடலாம். 25,000 ரூபா 30,000 ரூபாயில் ஒரு திருட்டு வண்டி. அவனுக்கு என்ன, எவன் ஓட்ட வண்டி தானே. திருடுறவங்க 4 பேர் ஓரமாக நிற்கிறதா, அல்லது ஸ்கெட்ச் போட்டு ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணி சாவியை போட்டு அல்லது ஒயர் அதை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்பர் பிளேட்டை கழட்டிடுவாங்க. அப்புறம் சில அதில் சைடில் உள்ளதெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து மாற்றி விட்டு, சிலதை உடச்சிட்டு, சிலதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து விட்டு அதை வேற ஒரு வண்டி மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த வண்டி ஓனரே வந்து பார்த்தா கூட அவர் வண்டினா ஒரு சந்தேகம் வராது. அப்படி மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, விற்கும் போது 25,000 30,000 40,000 அந்த வண்டியை விற்றுருவாங்க. அப்போ செகண்ட்ஸில் வாங்கினாக்கா 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு, திருட்டு வண்டினாக்கா 50,000 வேலை முடிஞ்சு போச்சுல. அப்போ திருட்டு வண்டி வாங்கி என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க ஒரு நம்பர் அடிச்சு விட்ருவாங்க. அப்போ அது ஒரு அமரர் ஊர்தி அல்லது இந்த இறுதி சடங்குக்கு பயன்படுத்துகிற ஊர்தி அப்படின்னாக்கா அதை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. எந்த டிராஃபிக் போலீஸ் வந்து செக் பண்ணாது. அப்போ அது இறுதி சடங்குக்கு போகிறது, அதில் என்னப்பா அதை அனுப்பிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்போ தலைவன் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு திருட்டு வண்டியை வாங்கி இவர் ஒரு நம்பரை போட்டு விட்டு, ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நம்பர், அது ஏதோ ஒரு நம்பர், அதை போட்டு செக் பண்ணோம்னாக்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நம்பர்னு வருது. அந்த நம்பரை போட்டு விட்டு இவர் ஊர் முழுக்க நல்லவர், பாருங்க நான் வந்து என் சொந்த கை காசை செலவு பண்ணி இந்த ஏழை மக்களுக்கு இறுதி சடங்குக்கு வந்து ஊர்தி இல்லாதவங்களுக்கு நான் ஊர்தி கொடுத்து உதவி பண்ணுறேன் பாருங்க, நான் எவ்வளோ பெரிய கர்ண பரம்பரை பாருங்க, நான் எவ்வளோ பெரிய வள்ளல் பரம்பரை பாருங்க, நான் வந்து அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்து போன கரங்கள் நான் பாருங்க, இது எல்லாமே கட்சியிலேருந்து செய்கிறோம், நான் அறக்கட்டளை வச்சு நான் பெரிய நல்லவன், நான் பெரிய வளர்த்தி அப்படிங்கிறதுக்காக ஒரு திருட்டு வண்டியை வாங்கி, இப்போ திருட்டு வண்டியை வாங்கி நம்பரை மாற்றிருக்காப்லையே. இப்போ இதுக்கு என்ன செக்ஷன்ஸ் போடுவாங்க? இப்போ இது தவறு இல்லையா? இது யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருந்தாக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிற காவல்துறை, இப்போ இவர் இந்த தாவேக ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவே இந்த வேலையை பண்ணியிருக்காப்லையே. ஒரு வண்டியை வாங்கி அந்த நம்பரை செக் பண்ணி, நம்ம தெரியல நெட்டில் செக் பண்ணி பார்த்தோம், நம்பரை போட்டு பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் காமிக்குது, இந்த வண்டியை காமிக்க மாட்டேங்குது. அப்போ ஒருவேளை இல்லைங்க இந்த வண்டிக்கான நம்பர் தான் அப்படின்னாக்கா, அப்போ இந்த வண்டிக்கான நம்பரை எப்படி வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நம்பர்னு ஆன்லைனில் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டால் காமிக்கும். அப்போ இந்த போர்ட்டல் எப்படி தப்பாக காமிக்குது நமக்கு? அப்போ இந்த வண்டி தான் அவர் தப்பான நம்பரை காமிச்சிருக்காரு, வேற ஒரு நம்பரை திருட்டு வண்டியை வாங்கி போட்டு ஓட்டு ஓட்டுறாரு அப்படின்னாக்கா, அப்போ இவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஊர் முழுக்க ஆய்வுகள் செய்கிறவர் இவர் வண்டி வாங்கும் பொழுது யோக்கிய நகரம் தான் செக் பண்ணி தானே வாங்கியிருப்பாரு. அப்போ இந்த நம்பர்னாக்கா அதுக்குள்ள ஆர்சி புக்கு அல்ல, அந்த வண்டிக்கு உள்ள எஃப்சி, அந்த வண்டிக்குள்ள மற்ற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு இந்த வண்டி ஓகே இவரோட தான் ஓனரு, இவர்கிட்ட தான் நம்ம வாங்க போகிறோம் பார்த்துட்டு தானே ஒரு வண்டியோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ வீடோ வாங்குறாங்கனாக்கா செக் பண்ணிட்டு தானே வாங்குவாங்க. செக் பண்ணாமலே வாங்குறாங்கனாக்கா அது திருட்டு பொருளாக இருந்தால் தான் வாங்குவாங்க. இந்த நிறைய திருட்டு நகைகள் வாங்குவாங்க, அதே மாதிரி திருட்டு வண்டிகளும் வாங்குவாங்க. அப்போ திருட்டு வண்டியா இது அப்படிங்கிற சந்தேகத்தை நாம் எழுப்புகிறோம். உடனடியாக காவல்துறை இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இல்லை சரியான வண்டி தாங்க, அந்த போர்ட்டல் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுனாக்கா ஓகே நம்மளுடைய கருத்தை நம்ம மாற்றிக்கிறோம். அப்படி இல்லை நம்மளுடைய கருத்து சரிதான், போர்ட்டல் சரிதான், இவர் தான் திருட்டு வண்டியை வாங்கி இத்தனால ஓட்டியிருக்காப்புல, அப்போ திருட்டு வண்டியில் நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு திருட்டு வண்டி வாங்கி போட்டு நல்ல பேர் வாங்கியிருக்காப்புல இவர் மக்கள் மத்தியில் அப்படின்னாக்கா, உடனடியாக சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்த, ஃபோர்ஜரி வேலைகளை செய்த, 420 வேலைகளை செய்த இந்த கூட்டு பாலியல் உள்ளுறவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டு சரவணன் அவர்கள் மீது இந்த வழக்கையும் சேர்த்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை தயவு செஞ்சு எடுக்க வேண்டும். இப்போ இது மட்டும் இல்லை, அந்த யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வண்டியை கொடுக்குறாங்கல்ல, சும்மா கொடுக்குறது இல்லை, அப்பத்துலேருந்து ரீல்ஸாக அது ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 3 பேரை கொண்ட குழு வந்து அந்த வண்டியோடய போகுது. வண்டியோடய போய் அந்த இறந்து போன உடல் இருக்குல்ல அதை வந்து தூக்கி அதில் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சு அதை கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணுறத நம்ம கலாட்டா, அப்புறம் அந்த பிஹைண்ட் வுட்ஸு, இந்த நியூஸ் லீட்ஸு, அப்புறம் அந்த லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி முண்டைக்கலப்பைகள் இவங்கெல்லாம் போய் எப்போ பார்த்தாலும் அந்த கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சாவு விடுனாக்கா அதை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அங்கே போகிறவங்க சோகத்தில் போவாங்க, என்ன உடை அணிஞ்சிருக்கும் போது அப்படியே தான் கிளம்பி போவாங்க. ஒரு சாவுக்கு வரும்போது ஃபுல் மேக்கப் போடலாம் யாரும் வரமாட்டாங்க. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டாக என்னது அப்படி இல்லை. அங்கே போய் என்னத்தை நீங்கள் பைட் எடுக்க போகிறீங்க எனக்கு புரியல. அங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தனியாக மைக் போட்டிருப்பாங்க, வர்றவங்க இறுதி அஞ்சலி செலுத்து தான் வந்துட்டு ஓரமாக பைக் கொடுத்துட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அங்கேருந்து கார்லேருந்து இறங்கும் பொழுதே காலுக்கிட்ட கொண்டு போய் க்ளோஸ் வைக்கிறாங்க, காலுக்கிட்ட கொண்டு ஃப்ரேம் வைக்கிறாங்க, அப்படியே மேலே அப்படியே ஃப்ரேமை கொண்டு வருவாங்க. இவர் பெரிய விஜயகாந்த். இவர் அப்படியே ஃபஸ்ட்டு பூட்ஸை காமிச்சிட்டு பூட்ஸ் நடந்து வர்றதை காமிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அப்படி திரும்பி நிற்பார் விஜயகாந்த். அப்புறம் பின்னாடி அப்படியே கேமரா அப்படியே வருமா. அப்புறம் விஜயகாந்த் என்ன பண்ணுவார், இப்படி சைடில் ப்ரொஃபைலில் திரும்புவார், அதை காமிப்பாங்களாம்.
அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபுல்லாக திரும்புறது. அதனால் விஜயகாந்த் அவர் வர்றவர் இல்லை ஷூட்டிங் நடக்குதா, சினிமா ஷூட்டிங்கா, சீரியல் ஷூட்டிங்கா, இல்லை என்ன ஷூட்டிங், இல்லை மாடலிங் ஷூட்டிங் நடக்குதா, எதுக்கு அங்கே போய் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ அதுக்கு தான் நம்ம குமாரராஜா தியாகராஜன் வரும்பொழுது இதே மாதிரி அவர் வேட்டைக்குள்ளே கொண்டு போய் கேமரா விடுறாங்க. அவர் நடக்கிறதா இல்லையா? வேட்டைக்குள்ளே கொண்டு போய் எதுக்கு நீ கேமரா விடுற? உன்னோட நோக்கம் வேறு அதுலேயே இருக்குது. நீ கேமரா விடுறது, நீ அவரை வந்து வீடியோ ஷூட் பண்ணணும், வந்திருக்காருங்கிற ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன் நோக்கம் வேற என்னவோ இருக்குது. நீ வேட்டைக்குள்ளே கொண்டு போய் கேமரா விடுறீங்கனாக்கா உன் நோக்கம் வேற. போகும்போது கார் துப்பிட்டு போனார் அண்ணன் குமாரராஜா தியாகராஜரையா, எங்கே வந்து என்ன பண்ணிட்டு வரம்பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட் கூட ரொம்ப வைரல். அதே மாதிரி அப்போ அது தவறு தானே. ஒரு சாவு வீட்டில் போயிட்டு நீங்கள் அப்படியே கூடவே கேமரா வச்சு எடுத்துகிட்டு வரும், ஓரமாக கேமரா போடுங்க. பைட்டு கொடுக்குன்னு நினைக்கிறவங்க அந்த பைட்டு கொடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா தொந்தரவு பண்ணக்கூடாது. அங்கே ஏகப்பட்ட சோகத்தில் இருப்பாங்க, அவங்க நினைவலைகளில் இருப்பாங்க, பல ஞாபகங்கள் வரும், அழுதுகிட்டு இருப்பாங்க, அது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் காலில் கேமரா வைக்கிறது, அப்புறம் அப்படியே மேலே கொண்டு வந்து கேமரா கொண்டு வருது, இதெல்லாம் என்ன பழக்கம்? இது அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லை? இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இப்போ இதை எடுத்து போட்டு வியூஸை கொண்டு வந்து அதை மானிட்டைசைஸ் பண்ணி அதுலேருந்து காசு பார்க்குறது, அதில் அவன் வயிற்ற கழுவ போறியா? வெக்கமாக இல்லை அப்படின்னு அன்னைக்கு குமாரராஜா தியாகராஜனை கேட்டாப்புல அந்த கேள்வி அப்படியே நாம் இன்னைக்கு கேட்குறோம். யாருக்கிட்ட? நம்ம இந்த திருவைகுண்டம் எம்எல்ஏ இருக்கார்ல, அதாவது கூட்டு பாலியல் உள்ளுறவு வழக்கில் அக்யூஸ்டு நம்ம சரவணன், அவர்கிட்ட அந்த கேள்வி நம்ம வைக்கிறோம். ஏங்க போகிறீங்கனாக்கா, உதவி செய்ய போகிறீங்கனாக்கா ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இந்த கையில் உதவி செய்கிறது இந்த கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, உதவி செய்கிறதுனாக்கா உதவி செய்கிறது அது எனக்கு இயல்பாகவே இருக்கணும், நான் அப்படியே வாழணும், அதுதான் உதவி செய்கிறது மனிதாபிமானங்கிறது. நான் என்னோட வாழ்க்கையில் உள்ள ஒரு அங்கமாக இருக்கணும். அதை வாலண்டியராக இழுத்து வச்சுக்கிட்டு போகிற இடத்துலாம் கேமராவை தூக்கிட்டு இந்த பாலா கேபிஒய் பாலான்னு ஒரு பையன் இதே தொல்லையாக இருக்கு அவங்க கூட. இவன் அப்படி தான் அப்படியே நடந்து போனேன், கொடை வச்சுருந்தீங்க, காசு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூடவே 2-3 யூடியூப் சேனல்காரன் கூப்பிட்டு வர்றாங்க. அல்லது இவன் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதை கொடுத்தா காசு கொடுத்தா போடுவாங்க போல் இருக்கு, இதை எடுத்து எல்லா யூடியூப் சேனல்லையும் கொடுத்துறது. இதுக்கு நீ அவர் உதவி செய்யாமலே இருந்திருக்கலாம். அவர் பேசாமல் ரோட்டோரமாக இருந்து அவர் அந்த அவர் ஏதோ ஒரு தொழில் பார்க்குறாரு, அதில் வர வருமானத்தை வச்சு ஓட்டிப்பார். இப்போ என்ன கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்ற போறியா அவருக்கு? இல்லை நீ செய்த உதவிங்கிறது மிகப்பெரிய உதவியா? அவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை முன்னேற்றமா? இல்லை. சரி, ஏதோ ஒரு உதவி செய்கிறனாக்கா போகிற போக்கில் இறங்கி இந்த உதவி செஞ்சு மட்டும் போயிட்டு இருக்கணும். அதை எடுத்து போட்டு ப்ரமோஷன் பண்ணுறது. இப்போ என்னன்னாக்கா அடுத்தது கேபிஒய் பாலா வந்து இடைத்தேர்தலில் அவர் வந்து ராகவா லாரன்ஸ் மாதிரி அடுத்த கேபிஒய் பாலாவும் இடைத்தேர்தலில் பங்கேற்க போகிறாரா? இப்போ இதெல்லாம் சொல்லணும். அப்போ மக்கள் வந்து எதிர்பார்க்கணுமா, ஐயோ பாலாவா அவரு, ஐயோ அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள்ங்க, இந்த விஜய் டிவி வர சொல்லவே தேவையில்லை, அவனுக்கு கண்டென்ட்டே இருக்காது கொள்றது, ஏதோ பிடிச்சி போட்டு அவனை ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் அவன் எங்கே போனாலும் ஏதாவது விருது வழங்குறவளானாக்கா அங்கே போகிற சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருங்கிற பேரில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு ஐயோ பாலாவை இன்டர்வியூ கொடுக்கும்போது, ஐயோ அவர் வந்து சொத்தையெல்லாம் மக்களுக்காக எழுதி கொடுத்த அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்கள் பாலா வாங்க, இவர் அவருக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லைங்க, எதுவுமே வச்சுக்கிறது இல்லையா? எதுவுமே வச்சிடலாமல் எப்படி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காப்புல, எதுவுமே வச்சிடலாமல் எப்படி அவரோட உருவம் அப்படி மாறினுச்சு, எதுவுமே வச்சிடலாமல் எப்படி ஒரு காரில் வந்து இறங்குறாரு, எதுவுமே வச்சிடலாமல் அவர் எப்படி வீட்டில் தங்கியிருக்காரு, எதுவுமே வச்சிடலாமல் எப்படி பேங்க் பேலன்ஸ்லேருந்து ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வர்றாரு, எதுவுமே வச்சிடலாமல் எப்படிங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு ஃபுட்டேஜ் கொடுக்குறாரு, எதுவுமே இல்லாமல் எப்படிங்க 2 கேமராமேனை கூட வச்சுக்கிறாப்புல, அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டாப்புலையா, ஒன்றுமே இல்லையா அவர்கிட்ட. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னாக்க நம்ம சரவணை ஒரு உதவி செஞ்சாக்கா இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது, அந்த ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்ட வேண்டியது. இதுக்கு நீ செய்யாமலே இருக்கான்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நீ செய்யாமலே இருக்கலாம். உனக்கு ஓட்டு வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும்னாக்கா நீ அரசியல் நின்று மைக்கு பிடிச்சி பேசு, மக்கள்கிட்ட போய் சந்தி. ஐயா நான் வந்தேனாக்கா இதெல்லாம் செய்வேன், நான் வந்தேனாக்கா சாதிய தீண்டாமைகள்லாம் நடக்காது, நான் வந்தேனாக்கா சனாதனத்தை ஒழிச்சு கட்டுவேன், நான் வந்தேனாக்கா பார்ப்பனியாக ஆர்எஸ்எஸ் உள்ள தலை தூக்கி ஆடாது, இங்கே மத பிரிவினைவாதத்தை எவனும் பேச முடியாது, நாங்கள் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருனாக்கா இதை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசு, நாங்கள் வந்தாக்கா இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசு. இந்த மோர் ஊற்றுறது, அப்புறம் வந்து தண்ணி குடம் வைக்கிறது, அப்புறம் அந்த பானை தண்ணி வைக்கிறது, அப்புறம் இந்த என்ன சர்பத்து கொடுக்கறது, அப்புறம் ரோஸ் மில்க்கு கொடுக்கறது, அப்புறம் லெஸ்ஸி கொடுக்கறது, இதெல்லாம் நற்பணி மன்றம் செய்கிற வேலை. இது அரசியல்வாதி செய்யக்கூடாது. இதெல்லாம் நற்பணி மன்றங்கள்னு வச்சுருப்பாங்களா அவங்க, திருவிழாவின் போது அப்புறம் வேளாங்கண்ணியில் திருவிழா நடக்கும், அதுக்கு நடந்து போவாங்கள்ல, வேளாங்கண்ணி மாலை போட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு, மாரியம்மங்களுக்கு மாலை போட்டு நடந்து போவாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்களாம் சேர்ந்து இந்த தண்ணி வைக்கிறது, நீர்மோர் கொடுக்குறது, இந்த வேலைலாம் பார்ப்பாங்க. இவங்க கட்சி வச்சிருக்கிறாங்களும் அதே வேலை. எனக்கா இவங்க இந்த ரசிகரம் பண்ணுறோம் நற்பணி பண்ணுறாங்க இங்கே வந்தவங்க தானே, தொடர்ந்து அதே வேலை நம்ம அப்போ செய்யும் பொழுது ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அது
செத்து போய் கிடக்குறாரு. அதை வந்து அங்கே வந்து 2-3 கேமராமேனை வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பின்னாடி வந்து பேக்ரவுண்டு நம்ம இந்த யாராவது செத்து போனாங்க பின்னாடி இந்த வயலின் வாசிக்கிற மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல, அதில் மியூசிக் போட்டு உடனடியாக அடுத்த நிமிஷம் இன்ஸ்டாவில் அது ஏற்றிடுறது. ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் உங்களுக்காக போடுறேன், வேணா பாருங்க. தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் என்பதற்கு ஏற்றாற்போல் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான ஏரல் நாடார் 2வது தெருவைச் சேர்ந்த பாளைய நாடார் அவர்களின் மகன் அருணாச்சலமணி அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார். இந்த சரவணன் மட்டும் இந்த வேலையை பார்க்கல, ஒட்டுமொத்த தற்கொலை கும்பலும் இந்த வேலையை தான் பார்க்குது. இதே மாதிரி இந்த ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி வெறியன் இருக்காரு. வெறியர் இல்லை, வெறியன். ஆமாம், உரிமையில தான் பேசுவேன். அவர் எம்எல்ஏனாக்கா அவர் எம்எல்ஏ மாதிரி நடந்துக்கிட்டாக்கா நம்ம மரியாதை கொடுத்து பேசலாம். அவர் பேசுனது என்ன, பேசுனதுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்க முடியும். அப்போ என்ன பேசினாரு, நான் ஒரு ஜாதி வெறியன் என்று சொல்வதில் தான் எனக்கு பெருமைன்னு சொன்னாப்ல. அவர் பேச நீங்களே கேளுங்க. நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். அப்போ ஒரு ஜாதி வெறியனுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணும், என்ன இதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். அப்போ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவர் என்ன இவரே இதே வேலையை தான் பார்க்குறாப்புல. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்துட்டு என்னக்கா இவங்களுக்கு என்ன மக்கள்கிட்ட போய் சாதிக்கு எதிராக பேசிடுவாப்லையா ஜெகநாத் மிஸ்ரா, பேச சொல்லுங்க பார்ப்போம். ஜாதி ஒழிக பேச சொல்லுங்க, தீண்டாமை ஒழிக பேச சொல்லுங்க, அனைவரும் சமம் பேச சொல்லுங்க, சனாதனம் ஒழிக பேச சொல்லுங்க, வர்ணாசிரமம் ஒழிக பேச சொல்லுங்க. பேச மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி நீர்மோர் கொடுக்குறது, சர்பத்து கொடுக்குறது, இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த ஆள் ஜெகநாத் மிஸ்ரா, போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அங்கே போயிட்டு ஒரு ரீல்ஸு, அங்கே போயிட்டு ஒரு பேசுகிறாப்புல வர இந்த மாதிரி இறந்து போயிட்டாப்புல. அதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அமைப்பு சார்பாக, கழகம் சார்பாக, நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய உத்தரவின் பேரில் சாவுக்கு போயிருக்கையா, சாவுக்கு போயிருக்கிற இடத்துல துண்டை போட்டுக்கிட்டு யார் நம்ம இவரும் அப்படி தான், சரவணன் அப்படி தான், சாவுக்கு இந்த உதவி செய்ய போகிறாங்கல்ல சாவுக்கு, அங்கே துண்டை போட்டுக்கிட்டு தான் போய் உதவி செய்வார். இவர் செத்து கிடக்குறான், வண்டி வைக்கிறது கூட காசு இல்லை அவங்ககிட்ட, அதுதான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கே போயின்னு ப்ரமோஷன் பண்ணி அதை ரீல்ஸாக எடுத்து போட்டு அதை கட்சி துண்டை போட்டுக்கிட்டு தலைவர் சொன்னார், மண்ணாங்கட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு ப்ரமோஷன் பண்ணுற இடமா அது. அது சாவு விழுந்து நடக்குது, அது ஒரு இறப்பு வீடு. அது அந்த வீட்டில் போய் ப்ரமோஷன் பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் முதல்ல கேட்குறேன். இவர் பேர் என்ன தெரியுமா, அந்த ஜாதி வெறியன் பேர் ஜெகநாத் மிஸ்ரா. ஜாதி வெறியன் செட்டியாருங்க அவர். ஏன் மிஸ்ரான்னு வச்சுருக்காப்புனாக்கா, வட இந்தியாவில் வந்து இந்த செட்டியார் சமூகத்தை ஒத்த சமூகங்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மிஸ்ரான்னு ஒரு குரூப் இருக்குது. அப்போ மிஸ்ரான்னாக்கா எல்லாருமே செட்டியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்னாக்கா பேருக்கு பண்ணி மிஸ்ரா. அப்போ தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மிஸ்ராக்களோடு நம்ம வந்து இணைய முடியும், ஒரு பெரிய கும்பலாக நம்ம காமிக்க முடியும். வட மாநிலங்களில் மிஸ்ராக்கள் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க, அப்போ நம்ம வந்து அங்கே சேர்த்துக்கிட்டோம்னாக்க நம்மளும் பெரிய ஆள் ஆகிடலாம். இவர் தனிப்பட்ட முறையில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் பெரிய ஆளானவங்களுடைய பின்னாடி உள்ள ஒட்டு பேரை தூக்கி போட்டுக்கிட்டோம்னாக்க நம்மளும் அந்த அளவுக்கு ஆகிடலாம். அப்போ நம்மளும் அவங்களும் ஒன்று ஈக்குவலு. இதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, கோனார் சமூகத்தில் உள்ளவங்க இருக்காங்க, அவங்க வந்து யாதவர் அப்படின்னு சில பேர் போட்டுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வட மாநிலங்களில் உள்ள யாதவர்னு போட்டுக்கிட்டு அந்த பின்னாடி சாதி ஒட்டு இருக்கும்ல, அதை போட்டுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து செஞ்சுரி அடிச்சான்னு வச்சுங்களேன், உடனே எங்கள் ஃப்ளெக்ஸு யார் நம்ம இந்த மாப்பிள்ளைங்களாம் சேர்ந்து கோனார் மாப்பிள்ளைலாம் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. என்னடா நம்மளாக்க எல்லாம் ஒன்று தான் ஆமாம்மா, நீ வேறு நம்மளா யாதவர் இதில் கோனார்லாம் ஒன்று தான் ஆமாம், ஏன்னா அவன் தெரியாமல் பேசிட்டு இருக்க நீ அப்படி என்னடா பேசுகிறேன்டா, அவன் வடமாநிலத்துக்காரன், அவன் ஹிந்தி பேசுகிறவன், நீ தமிழை, நீ இருந்துட்டு எப்போ யாதவன்னு அவன் செஞ்சு நடிச்சானாங்க, நீ எதுனா ஃப்ளெக்ஸ் வைக்கிற, எல்லாம் ஒன்று தான் ஆமாப்ல, எல்லாம் ஒன்று தான் ஆமா அப்படி போய்க்க. அதே மாதிரி என்னன்னாக்கா, கபில் தேவ் எப்படி தேவரில் சேர்த்தாங்களோ அப்போவே யாதவரை கோனாரில் சேர்த்தாச்சு, மிஸ்ராவை செட்டியாரில் சேர்த்தாச்சு. அந்த மாதிரி இவங்க தனிப்பட்ட முறையில் எந்த திறமையும் காமிச்சு மக்கள்கிட்ட போய் சேர வழி இல்லாதவங்க, யாரோ ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல அவன் பேரை கொண்டாந்து பின்னாடி போட்டுக்கிட்டு எங்காலுன்னு சொல்லி பெருமை தேடிக்கொள்ளுக்கிற ஒரு ஜாதி மனநிலை உள்ள ஜாதி வெறிப்பிடித்த ஒரு நபர் தான் இந்த ஜெகநாத் மிஸ்ரா என்கிற ஒரு நபர். அதே வேலையைத்தான் நம்ம சரவண எம்எல்ஏவும் செஞ்சுட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லை, நம்மால் சரவண வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு பயங்கரமான காமெடி பண்ணாப்புல. அது என்னங்கிறது நீங்களே பாருங்க. ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க வேட்பாளராக கேரளாவில் லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்தி வரும் அன்னை சரவணன் என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். வேட்புமனுவை வாங்கி பார்த்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த மனுவில் எந்த ஒரு தகவலும் நிரப்பப்படாமல் எம்டியாகவே இருந்தது. வேட்பாளரின் கையெழுத்து கூட போடப்படவில்லை.
அது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 1-2 டேட்டா மிஸ் ஆகிறது அது சாதாரணமான ஃபால்ட்டு தான். அது திரும்ப கூப்பிடுவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். அல்லது எங்க முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் இருக்கும், அப்புறம் அதை மாற்றி கொடுப்பாங்க. ஒரு வேட்புமனுவில் எதையுமே ஃபில் பண்ணாமல் அந்த வேட்புமனுவை இப்படி வாங்கி இப்படி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஐயா. அதில் பேர் வேட்பாளர் பேர் சரவணன் கூட ஃபில் பண்ணல. அதில் கீழே சைனாவது போட்டு தொலைஞ்சிருக்கான்னு பார்த்தாக்கா அதையுமே இல்லை. நேரடியாக வேட்புமனு வாங்கியிருக்காங்க, கவரை கூட பிரிக்கல, போயிட்டு நேரடியாக அங்கே போய் கவரை பிரித்து எடுத்து ஆனால் வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. எனக்கு அவங்களுக்கு ஏதோ ரீல்ஸ் தானே, இப்படி வாங்குறது வீடியோ எடுத்தாச்சு, நடந்து போகிறது வீடியோ எடுத்தாச்சு ஸ்லோ மோஷனில், அப்படியே கெத்தாக போய் திரும்புறது எடுத்தாச்சு ஸ்லோ மோஷனில், அங்கே கொண்டு போய் பிரித்து கொண்டு போய் கொடுக்குறது, அவ்வளோதான். இது பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த பாட்டை போட்டுக்க வேண்டியது, அல்லது உள்ளே வந்தால் பவரடி செவரடி கவரடி அவரடி, அப்புறம் வந்து நம்ம இல்லைனாக்கா நம்ம காங்கிரஸ்காரவங்களுக்கு பிடிச்ச பாட்டா போடலாம். நம்ம காங்கிரஸ் அமைச்சர் இருக்காப்புலையே நம்ம விஸ்வநாதன், அவருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றா போடலாம். வாடி 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 கைப்படாத சீடி, அந்த மாதிரி பாட்டை போட்டு பின்னாடி ரீல்ஸ், அவங்களுக்கு தான் ரீல்ஸ் தானே. வேட்புமனு ஃபில் பண்ணாரா ஃபில் பண்ணலையாங்கிறது யார் மக்களுக்கா தெரியும். அப்போ கொடுக்குற மாதிரி அதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தாக்கா கொடுக்கும் பொழுது கரெக்டாக பிடிச்சிட்டாப்புல நம்ம தேர்தல் கமிஷன்லேருந்து உள்ள நபர், இது ஓகே ஃபார்ம் ஓகே, இதில் எங்கே ஒன்றுமே ஃபில் பண்ணல, ஒரு இளவுமே ஃபில் பண்ணல, தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காப்புல. அப்புறம் அவன் பக்கத்தில் நினைக்கிறவன் சொல்கிறான், சரி கோச்சுக்காது விடுங்க, சரி சார் ஒரு 3 நிமிஷம் தான் ஆக போகுது, நீங்களே ஃபில் பண்ணிடுங்களேன் அப்படின்றியோ. என்னென்னா ஒரே மாதிரி வேலை இல்லாத நினச்சா, உங்கள் தலைவர் மாதிரி என்ன வேலை இல்லாத நினச்சா, எடுத்துகிட்டு போய் ஒழுங்கு மரியாதை ஃபில் பண்ணி கொண்டான்னு சொல்லி வேட்புமனு கூட ஃபில் பண்ண தெரியாத தற்குறி கூட்டம் தான் இந்த தாவேகா கூட்டம். அது மட்டும் இல்லை, அதுலேயும் ஸ்பெஷல் தற்குறி யாருனாக்கா நம்ம திருவைகுண்டம் எம்எல்ஏ கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்கில் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சரவணன். இது இந்த தற்கொலையிலையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு தற்கொலை. அது மட்டும் இல்லை, இந்த தற்கொலையோட தொழில் என்ன தெரியுமா? தொழில்னோட நீங்கள் எதுவும் இமேஜின் பண்ணிக்காதீங்க. கேரளாவில் லாட்ரி வைக்கிறது தான் அவருடைய தொழில். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது, படம் ரிலீஸ் ஆகலைனாங்க கேரளா போயிட்டு அங்கே லாட்ரி டிக்கெட்டை வைக்கிறது, லாட்ரி ஏஜென்சி. இந்த லாட்ரி ஏஜென்சி, அப்போ லாட்ரிங்கிறது ஒரு குடும்பத்தை அழிச்சு ஒழிக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள லாட்ரியை பேன் பண்ணாங்க. அப்போ லாட்ரி எங்கே விற்றாலுமே தவறு தான். அது எப்படி நான் வந்து மதுவுக்கு எதிராக பேசுகிறேன் மைக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா, நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு 2 பாரை லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து மதுவினால் நடக்கக்கூடிய மோசமான விஷயங்கள், மதுவை நாம் அழித்தொழிக்க வேண்டும் பேசுனாக்கா அது எவ்வளவு நகைச்சுவையான சம்பவம். அதே மாதிரி தான் எனக்கு இங்கே மதுவுக்கு எதிராக போதைக்கு எதிராக பேசுவாங்க. அண்ணன் ஆனந்த் நம்ம புசியாரா பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் 4-5 பாரை வச்சு நடத்திட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் பயங்கரமான நகைச்சுவையான சம்பவமாக இருக்கும். அதே மாதிரி தான் தலைவன் அங்கே லாட்டரி டிக்கெட் விற்கிறாப்புல, எங்கே கேரளாவில், இங்கே பிளாக்ல டிக்கெட் விற்கிறாப்புல. இதில் பயங்கர கொளுத்த காசு. இதில் கேட்டோம்னாக்கா, ஏழை தாயின் மகன்களுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுத்தோம், பணம் காசு கொடுத்து இருப்பவர்களுக்கு சீட்டு கொடுப்பதை உடைத்தெறிந்து விட்டது தாவேகா. பணம் காசு எதுவுமே கொடுக்காம அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கிறீங்க? நம்ம எழுச்சி தமிழர் சொல்கிறார், பணங்காசு இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்து ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிறத எழுச்சி தமிழர் அவர்கள் வாக்கு மூலமாக இன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் பேசும்போது சொல்லியிருக்காங்க. பணங்காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்க. சரி, அதை நம்ம அடுத்த வீடியோவில் வச்சுப்போம். இப்போ ஏழைத்தாயின் மகனாக இருக்கக்கூடிய நம்ம சரவணா வீட்டில் என்னென்ன வெஹிக்கிள் வச்சுருக்காங்கிறத மட்டும் பார்ப்போம். அவர் பேரில் ஒரு ஸ்விஃப்ட் இருக்குது, அப்புறம் ஒரு டாடா ஏசி இருக்குது, அப்புறம் ஒரு யமஹா எஃப்செட் இருக்குது, அப்புறம் ஒரு ஆக்டிவா. இதெல்லாம் இவர் பேரில் இருக்கிற வாகனம். 4 வாகனம், ஒரு காரு, ஒரு டாடா ஏசி இருக்குது, ஒரு யமஹா எஃப்செட் இருக்குது, ஒரு ஆக்டிவா. இதெல்லாம் சரவணன் பேரில் இருக்கக்கூடிய வாகனம். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு பேரில் என்னென்ன வாகனம் இருக்குது அவங்க வீட்லேயே? மஹிந்திரா எக்ஸ்யூவி, அதனுடைய மதிப்பு வந்து 24 லட்சம். அடுத்து ஃபார்ச்சுனர் 54 லட்சம். அப்புறம் மஹிந்திரா தார், அது ஒரு 20 லட்சம். அப்புறம் ஹோண்டா டியோ, அது ஒரு 1 லட்சம். அப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று. இப்போ இவ்வளோ வாகனம். இப்போ இவங்க மனைவி குழந்தைகள் இருக்காங்கனாங்க, இத்தனை வாகனம். அதுக்கு ஒரு எல்லா வாகனம்லாம் ஏதோ அந்த இண்டிகா இந்த மாதிரியான சின்ன சின்ன வாகனம் கிடையாது, எல்லாமே லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ். மஹிந்திரா எக்ஸ்யூவி, ஃபார்ச்சுனரு, தாரு வாகனங்கள்லாம் பாருங்கள். அப்புறம் அவர் பேரில் ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரியான இந்த வாகனங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன். இந்த வாகனங்கள் மட்டுமே லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னாக்கா 2 கோடி ரூபாய்க்கு மேலே வரும் வாகனங்கள் வாங்கின காசு மட்டுமே. அப்போ வெறுமனே போயிட்டு வர்றதுக்கான வாகனங்கள் மட்டுமே 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவில் ஒரு ஏழைத்தாயின் மகனை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த காசுலாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? தமிழ்நாட்டுக்குள்ளே விற்ற பிளாக் டிக்கெட்டு, கேரளாவில் விற்ற பிளாக்கு லாட்டரி டிக்கெட்டு. அப்போ ஊரு காசை உடையடிச்சு போட்டு வாங்கின காசில் இவர் சொகுசாக பயணிக்கிறார்.
இப்போ இந்த லாட்ரி கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லித்தான் அந்த கட்சியில் உள்ள தாவேகாவில் இருந்து பணியாற்றிய ஒரு பெண் அவங்கள கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க. யார்? அதே கட்சியில் உள்ள நம்ம சரவணன் இருக்காப்புல எம்எல்ஏ, அவருடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஜெயபாலன் பாலமுருகன், இவங்க 2 பேரும் அண்ணன் நடத்துகிற லாட்ரி கம்பெனியில் நம்ம இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம அதில் வந்து உங்களுக்கு ஒரு மேனேஜர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்கானுங்க. அழைச்சிட்டு போய் போகிற வழியில் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து மயக்க மருந்துன்னு சொன்னோடனே சரி வாங்க பக்கத்தில் ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் நம்ம அண்ணனை நேராக போய் பார்த்துருவோம். எனக்கு மறுநாள் ரிசல்ட்டு. அப்போ ரிசல்ட்டுக்கு முதல் நாள் இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளவு காம வெறியனாக இவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துங்க, எவ்வளவு காம கொடூரனாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. முதல் நாள் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிறாங்க. தங்கும்பொழுது அந்த அம்மாவை வந்து கூட்டு பாலியல் வல்லுறவு, ஏன்னா ஏற்கனவே மயக்க மருந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா போன படுத்திருக்காங்க, உடல் அசதி இல்லை, மயக்கத்தில் படுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க. யாரும் ஜெயமுருகனும் ஜெயபாலனும் பாலமுருகனும். அந்த அம்மா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கதறி இருக்குது, அழுது இருக்குது, என்ன நம்பி இவங்க கூட வந்து வந்தனே வேலை வாங்கி தர வேண்டி இப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்க, நான் சரவணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு வர சொன்னது சரவணன் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னோடனே சரவணன் லைனில் வந்திருக்காப்புல. வந்து சரி சரி விடுமா, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, சரி அதெல்லாம் பெருசுப்படுத்தாத, நான் வந்து அண்ணன் புசியன் சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி உனக்கு சொன்னது மாதிரி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. ஏன்னா லாட்ரி டிக்கெட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் அவங்க கொடுத்த பைட்டில் சொல்கிறாங்க, எனக்கு லாட்ரி டிக்கெட்டு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் இருக்குலாம் கேட்காதீங்க, அந்த அம்மா தாவேக்கலை இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதவங்க வந்துருக்காங்க. விஜயை வந்து எப்படியாவது சிஎம் ஆக்கிடணுங்கிற அந்த ரசிக வரியில் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. விஜயனுடைய ஒரு தீவிர ரசிகையாக அந்த குடும்பமாகவே விஜய் தீவிர ரசிகராக வந்திருக்காங்க. எலெக்ஷனில் வேலை பார்த்துருக்காங்க தாவேக்காவுக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நற்பணி மடத்தில் இருந்திருக்காங்க. அப்போ தான் வேலை வாங்கி தரதா கூட்டு போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டானுங்க. அப்போ அவர் வந்து நான் பார்த்துறேன் புசியார்ட்ட நான் பேசிக்கிறேன், நான் வேலை வாங்கி தந்தேன்னு சொன்னேன். இந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, இல்லை வேலை வாங்கி தந்தாக்கா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற மூடில் தான் கூட்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா அதுக்கு போகும்போது கம்ப்ளைண்ட் பண்ண போகுது. இந்த மாதிரி சரவணனே என்கிட்ட சொன்னாப்புல, அது எப்படி சரியாக இருக்கும், நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயபாலனையும் பாலமுருகனும் அதுக்கப்புறம் போலீஸ் தேடுது. இவர் என்ன பண்ணிட்டாப்புல, சரவணன் அந்த 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் தலைமறைவாக்கிட்டாப்புல. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தலைமறைவாக்கிட்டாப்புல. இவர் தான் லாட்டரி டிக்கெட் வைக்கிறாப்புல அந்த ஸ்டேட்டில், அங்கே கொண்டு தலைமறைவாக்கிட்டாப்புல. இது யார் சொன்னதுனாக்கா பத்திரிகையாளர் கவின் மலர் அவர்கள் அவரோட ட்வீட்டில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேஸை கையில் எடுத்ததே மாதர் சங்கம் தான். ஆனால் சிபிஎம் என்னவோ இதை பேச மாட்டேங்குது, மாதர் சங்கம் பேசுகிறாங்க. அப்போ இதை பேசும் பொழுது அந்த அம்மா வந்து கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் இருக்காப்புல போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு வாங்கியிருக்காப்புல. போலீஸ் பாதுகாப்பு ஏன் போலீஸ் பாதுகாப்புனாக்கா, போலீஸ் பாதுகாப்போட இனிமேல் பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கலாம், கூட்டு பாலியல் உறவுகள் செய்யலாம், யாரும் நம்மளை வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை போலீஸ் பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அரசாங்கத்தில். அதனால பாருங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள் தளபதியை கொண்டாந்து உட்கார வச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சிங்கப்பெண் படையை கொண்டு வந்து எல்லா பெண்களையும் நாங்கள் பாதுகாப்போம். உன் கட்சியில் உள்ள பொண்ணுக்கே உங்களால் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்க முடியல, அந்த பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கிய அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த அதற்கு துணை போன எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இந்த புகாரை கொண்டாந்து கொடுத்த பொண்ணை கட்சியிலேருந்து தூக்குறீங்க. இப்போ கட்சியில் உள்ள பெண்ணுக்கே சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் ஊரில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் சிங்கப்பெண் படையை கொண்டாந்து பாதுகாப்பு கொடுப்போன்னு எங்கள் காதில் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுக்கிறீங்க பென்சிலை.